சரி, இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வைல் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆக்டிவிட்டி. வைல் ஆக்டிவிட்டி. நான் ஒரு சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து வைல் வந்துட்டு டிராக் அண்ட் ட்ராப் பண்றேன். இங்க டூ வைல் இருக்கு, வைல் இருக்கு. வைல் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்தது டூ வைல் பார்ப்போம். ஸோ வைல் இப்படி நீங்க டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடும்போது உங்களுக்கு இந்த வைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? லூப்பிங் சம்திங் சம் டிரான்சாக்ஷன் சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ். ஐட்ரேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? நம்ம என்ன கண்டிஷன்ஸ் கொடுக்குறோமோ அது பேஸ்ட் ஆன் தட் வந்து இது ஹைட்ரேட் ஆகும். ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு வைல். டூ வைலும் அதே மாதிரி லூப் கான்செப்ட். ஃபார் ஈச்சும் அதே மாதிரி லூப் கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எங்க ஹேண்டில் பண்ணணுன்றது வந்து நம்மளுடைய பேஸ்ட் ஆன் த ப்ராசஸ் ஐடென்டிஃபிகேஷன், ப்ராசஸ் ரெக்யர்மெண்ட் அந்த இடத்துல தான் வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும் எங்க வைல் யூஸ் பண்ண முடியும், எங்க டூ வைல் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு assign activity. ஓகே. ஸோ அதுவும் வந்து பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் தான். ஓகேங்களா? நான் 2 assign activity போட்டிருக்கேன். நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறேன். இன்புட் நம்பர். இன்புட் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு assign activity. This is for counter அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? கவுண்டர். ஸோ இங்கே நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். தட் இஸ் வந்து என்னுடைய இன்புட். ஓகேங்களா? இன்புட் ஆர் இன்ட் ஆர் லெட்ஸ் சே ரிப்பீட்னு வச்சுக்கலாம். எனக்கு வந்து எத்தனை டைம் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எனக்கு வந்து ஒரு 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு வேரியபிளை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டீஜர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு நம்பர் இன்புட்டாக கொடுக்குறேன். ஜஸ்ட் வந்து 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறது மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து 10 கொடுத்தனா 10 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த கவுண்டரில் கண்ட்ரோல் கே. ஸோ இந்த வைல்ல டூ வைல் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கவுண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இங்கேயும் வந்து அசைன் ஆக்டிவிட்டி வந்து இம்பார்ட்டன்டான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. இன்ட் கவுண்டர். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இனிஷியலைஸ் வேல்யூ வந்து 0ன்னு கொடுக்குறேன். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தட் இஸ் ஆல்சோ இன்டீஜர். ஐம் கோயிங் டு சேஞ்ச் இட் அஸ் இன்டீஜர். ஓகே, ஸோ இப்போ முடிஞ்சது. இப்போ நான் கண்டிஷன்ஸில் என்ன எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, இன்ட், ஓகே, இன்ட் கவுண்டர், ஓகே, இன்ட் கவுண்டர் லெஸ் தென் என்ன வரும், இன்ட் ரிப்பீட். ஓகேங்களா? விச் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இன்ட் கவுண்டர் என்ன இருக்குது, 0 இருக்குது. அண்ட் இன் ரிப்பீட் கவுண்ட் என்ன இருக்குது, 5 இருக்குது. ஓகேங்களா? 5 அதாவது 0 இங்கே 0 வச்சு பாருங்க. 0 லெஸ் தென் 5 எஸ்ஸாக இருந்தால் என்ன ஆகும், எஸ் எஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகுது. கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம உள்ளே போவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 0 இந்த இன் ரிப்பீட் வந்து பெருசான்னு கேட்குறேன். எஸ் அப்படின்னா உள்ளே போகும். ஓகேங்களா? உள்ளே போகிறதுக்கு நான் வந்துட்டு இப்போ எந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியும் இதுவும் பண்ணல. ஸோ எந்த ஒரு ஒர்க் ஃப்ளோ பர்ஃபார்மன்ஸும் நான் பண்ணல. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்துட்டு அந்த இன்ட் கவுண்டர் இருக்கு இல்லையா, அதையே கால் பண்ணி டாட்டு டு ஸ்ட்ரிங். பிகாஸ் ஒய் டாட் டு ஸ்ட்ரிங் இது வந்து இது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு டெமோ காட்டுறேன் என்ன நடக்குதுன்னு. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். லோக்கல் பேனல்லையும் வாட்ச் பண்ணுங்கள், அப்படியே வந்து ஒர்க் ஃப்ளோ டிசைனர் பேனல்லையும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இன் ரிப்பீட் வந்து 5 ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகே, தட்ஸ் ஃபைன். தென் கவுண்டர் வந்துட்டு 0. ஓகேங்களா? 0 ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ பாருங்க, 0 லெஸ் தென் 5 அப்படின்னா எஸ், இட் மேட்சஸ் வித் த கண்டிஷன். தென் இட் கோஸ் டு இன்சைட். ஓகேங்களா? இன்சைட் உள்ளே போகுது. இப்போ ரைட்ல என்ன பண்ணுது, இன்ட் கவுண்டரில் என்ன இருக்குது, 0 இருக்குது. தென் இட் பிரிண்டட் ஆஸ் அ 0. ஓகேங்களா? ஸோ இப்போ அகெயின் வந்துட்டு வெளியே வருது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுது, 0 மட்டும்தான் பிரிண்ட் ஆகுது. இது வந்து நீங்கள் ரன் பண்ணி விட்டீங்கன்னா இது பாட்டுக்கு ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பாட்டுக்கு இந்த வைல் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஏன் ரன் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் எத்தனை டைம் இந்த கண்டிஷனை வந்து நீங்கள் செக் பண்ணாலும் இட்ஸ் பிகம் 0 லெஸ் தென் 5 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இந்த கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூஷன் ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த ஆக்ஷன் அதே பண்ணக்கூடாது இல்லையா, இன்க்ரிமெண்ட் பண்ணணும்ல. எனக்கு வந்து 5 டைம்ஸ் பண்ணால் போதும். நீங்கள் இப்படியே விட்டீங்கன்னா என்ன ஆகும்,
அது வந்து மல்டிபிள் டைம்ஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to increment the numbers. எந்த கவுண்டரை வந்து we have to increment. ஸோ என்ன பண்ணோம் கவுண்டர் இன்க்ரிமெண்ட் ஓகேங்களா. கவுண்டர் இன்க்ரிமெண்ட் என்ன போடுறேன்னா இன்ட் கவுண்டரில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். இங்கே எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இன்ட் கவுண்டர் தென் இன்ட் கவுண்டர் ப்ளஸ் 1 ஓகேங்களா. ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் வெரி கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய இன்ட் கவுண்டரில் என்ன இருக்குது 0 இருக்குது. நான் எப்போ அதை வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. நான் சின்னது பண்ணிக்கிறேங்க. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் லூப்பில் வரும்போது 0 less than 5 it's true, then it's getting inside and doing something ஓகேங்களா. இங்கே ரைட்லேன்னு வச்சுக்கேன், பட் இன்ஸ்ட் ஆஃப் தட் நம்ம ஏதாவது பர்ஃபார்ம் ஆக்ஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் டூயிங் சம்திங் அண்ட் அகெயின் இட்ஸ் கம்மிங் ஹியர் அண்ட் இந்த இதுக்கு வருது. இட்ஸ் ஆல்ரெடி 0 ஓகேங்களா. 0 + 1 என்னாச்சு 1. அப்போ 1 வந்து இந்த இன்ட் கவுண்டரில் ஸ்டோர் ஆகிடும் ஓகேங்களா. So again it goes to here, it will check here ஓகேங்களா. 1 less than 5, yes it's true, it come here and do some actions. இப்போ என்ன இருக்கும் இங்க 1 இருக்கும், 1 + 1 then it will store 2 into this int counter. So அப்போ என்ன பண்ணும் ஒவ்வொரு டைமும் 2 less than 5 is true, then 2 + 1 3, 3 less than 5 is true, yes, then it will execute some actions, then 3 + 1 4 less than 5, yes ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வரும் அடுத்தது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 4 + 1 5 வரும். 5 less than 5 அப்படின்னா நம்ம ஈக்குவல் கொடுக்கல ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும் நமக்கு வந்து 4 வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே எஸ், அப்புறம் வந்து வெளியே வந்துடும் ஓகேங்களா. இப்போ நான் வந்து இது பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணியும் காட்டுறேன். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு லூப். ஏன்னா வந்து நீங்கள் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இந்த வைல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ரிப்பீட்டேட்டிவ் அதாவது மல்டிபிள் டைம்ஸ் வந்து எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த இன்க்ரிமெண்ட் கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ இட்ஸ் டேக்கன் 5 ஆஸ் அ இன்ட் ரிப்பீட், தென் கவுண்டர் வந்து 0ன்னு ஸ்டோர் பண்ணிடுச்சு. இப்போ உள்ளே போகுது, எஸ் கண்டிஷன்ஸ் மெட், தென் இட்ஸ் கோயிங் இன்சைட், then it's printing 0 into the into the output panel, then again click on இப்போ வந்து பாருங்க கவுண்டர்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னா 1 ஸ்டோர் ஆயிருக்கு. 0 + 1 1, it stored 1. then again execute it and execute it. now 1 less than 5, its condition is met, then go inside, it's printing the value 1. ஸோ இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறோம், நம்ம அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆக்ஷன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ தென் இல்லை வந்து ஒரு வெப்சைட்டை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த இடத்துல கிளிக் ஆக்டிவிட்டி போட்டு வெப்சைட்டை ரிஃப்ரெஷ் எனக்கு 5 டைம்ஸ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ண அந்த மாதிரி ஏதாவது சினாரியோ வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து அகெயின் இப்போ பாருங்க கவுண்டரில் என்ன இருக்குது ஸ்டோர் 2 less than 5, எஸ் கண்டிஷன் இஸ் மெட், தென் கம் டவுன், இட்ஸ் எக்ஸிக்யூட்டிங் த வேல்யூ அண்ட் ஆல்சோ இட்ஸ் பிரிண்டிங் த வேல்யூ ஹியர் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து இட்ஸ் எக்ஸிக்யூட்டிங் 1 0 1 அண்ட் 2 ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது. எப்போ இது வந்து வெளியே போகும், அந்த லூப்பை விட்டு வெளியே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டைம்ஸ் வந்து முடிஞ்சது அப்படின்னா வரும். இங்கே நம்ம வந்து 0வில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து 0 1 2 3 4 5 ஓகேங்களா. 5 முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் இது வந்து வெண்ட் அவுட், பிகாஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னால் நீங்கள் 1ல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன கண்டிஷன்ஸ் கொடுக்குறோமோ அதுதான் ஓகேங்களா. ஸோ அடுத்தது while ஆக்டிவிட்டி பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு அடுத்து do while ஆக்டிவிட்டி ஓகேங்களா. do while ஆக்டிவிட்டி நத்திங், இட்ஸ் சிமிலர் டு while ஆக்டிவிட்டி தான், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து என்ன எதுக்காக அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஜஸ்ட் லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. இந்த while ஆக்டிவிட்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும், என்ன ஆட் பண்ணணும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரியல் டைம் சினாரியோ வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை எப்படி யூஸ் பண்ணணும், எங்கெங்கே என்னென்ன வந்து கால் பண்ணணும். அதே மாதிரி எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராசஸ் பண்ணும்போது நான் ஜஸ்ட் வந்து ஃப்ளோ சார்ட் மட்டும் தான் கொடுப்பேன். நீங்கள் தான் எந்த இடத்துல வைல் வரும், எந்த இடத்துல லூப் வரும், எந்த இடத்துல இஃப் வரும்னு சொல்லி நீங்கள் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த டூ வைல் ஆக்டிவிட்டியில் ஓகே, ஸோ இந்த டூ வைல் ஆக்டிவிட்டி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் do while ஓகேங்களா.
ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், நான் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுப்பேன், அந்த கண்டிஷன்ஸை செக் பண்ணோம், செக் பண்ணிவிட்டு அந்த லூப் வந்துட்டு ஐட்ரேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதுதான். பட் டூக்கும் ஒயிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, டூக்கும் ஒயிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, லெட் மீ ட்ராக் திஸ் அபவ். ஓகே, இங்கே பாருங்கள், ஒயில் என்ன பண்ணுன்னா, நான் ஒரு கண்டிஷன் கொடுப்பேன், அந்த கண்டிஷனை ஓகேங்களா செக் பண்ணிட்டு தான் பர்ஃபார்மே பண்ணும். அப்படி அந்த கண்டிஷன் வந்துட்டு மேட்ச் ஆகலை அப்படின்னா இந்த பார்ட்டே எக்ஸிக்யூட்டே ஆகாது. நம்ம உள்ள என்ன ஆக்ஷன் வச்சிருக்கோமோ அந்த எக்ஸிக்யூஷனே, அந்த ஆக்ஷன் பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து எக்ஸிக்யூஷன் ஆகாது. ஓகேங்களா? பட் டூ வைல்ல என்ன பண்ணோம்னா, ஒரு டைம் த ஃபர்ஸ்ட் டைம் இட் வில் எக்ஸிக்யூட் தட் பர்டிகுலர் ஆக்ஷன், தென் இட் வில் கோ அண்ட் செக் த கண்டிஷன். ஓகேங்களா? புரிஞ்சுதா? இதுல வந்துட்டு கண்டிஷன் வந்துட்டு செக் பண்ணிட்டு தான் உள்ளேயே ஆக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு போகும். பட் ஆனால் டூ வைல்ல வந்துட்டு கண்டிஷனை ஃபர்ஸ்ட் கண்டிஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும், அதாவது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணிடும் ஃபர்ஸ்ட் டைமு, தென் தான் கண்டிஷன் வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த வைலை ரிமூவ் பண்ணிடுறேன், ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த வைல் இந்த இதில் இருக்கிற ஆக்டிவிட்டியை நான் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன், சாரி காப்பி பேஸ்ட். ஓகே, ஸோ வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு நான் வந்து இன்டீஜருக்கு மாற்றுறேன், சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே பாருங்கள், இங்கே அதே மாதிரி தான் நான் வந்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? இங்கே கீழே வந்து இன்ட் கவுண்டர், மேலே அங்கே என்ன போட்டோமோ அதே மாதிரி தான் இன்ட் கவுண்டர் லெஸ் தென் இன்ட் ரிப்பீட் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ உள்ளேயும் வந்துட்டு அதே தான், இதே சேம் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம், கவுண்டர் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இந்த ஒயிலுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிலில் வந்துட்டு கண்டிஷனை ஃபஸ்ட்டு செக் பண்ணுது, அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுது. பட் டூ ஒயிலில் ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடும், அந்த ஒரு ஆக்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இங்கே கண்டிஷனை வந்து செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு சும்மா ஒரு ரஃபாக ஒரு லாஜிக்கல் திங்கிங் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு வெப்சைட்டில் இருக்கேன். ஓகேங்களா? ஒரு வெப்சைட்டில் நான் ஒரு பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ யூஸிங் த கிளிக் ஆக்டிவிட்டி, ஓகே, கிளிக் ஆக்டிவிட்டி என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஒரு வெப்சைட்டில் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து எனேபிள் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எலிமெண்ட் எக்ஸிஸ்ட்லாம் ஸ்டில் நம்ம லேர்ன் பண்ணல இன்னும், நான் சொல்கிறேன். ஓகேங்களா? எலிமெண்ட்னா என்னென்னா, ஒரு டெக்ஸ்ட்டு அந்த ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்துட்டு இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஓகேங்களா? எலிமெண்ட் எக்ஸிஸ்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறேன். ஓகேங்களா? எலிமெண்ட் எக்ஸிஸ்ட். ஸோ இது வந்து என்ன கொடுக்குன்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுக்கும். இப்போ எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லுவேன்னா, ட்ரூ ஆர் இஃப் கண்டிஷன்ஸ் போடுவேன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ப்ராசஸ். ஓகேங்களா? இஃப் கண்டிஷன்ஸ் போடுவேன். இப்போ இஃப் கண்டிஷன் வந்து நான் செக் பண்ணுவேன், இந்த எலிமெண்ட் வந்து, அதாவது நான் ஒரு பட்டனை கிளிக் பண்ணேன், ஒரு டெக்ஸ்ட் வந்து அப்பியர் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறேன். செக் பண்ணதில் வந்து எனக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு ரிசல்ட் வரும். அதாவது அந்த டெக்ஸ்ட் இருந்தால் ட்ரூன்னு வரும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, இங்கே போய் செக் பண்ணுறேன், ட்ரூவா ஃபால்ஸான்னு செக் பண்ணுறேன். ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இங்கேயே எக்ஸிட் ஆகிடுறேன், இந்த லூப் வந்து இங்கேயே எக்ஸிட் ஆகிடுறேன். அது வந்து நெக்ஸ்ட் ஃப்ளோவில் நான் காட்டுறேன் எப்படி எக்ஸிட் பண்ணுறேன்னு. நான் எக்ஸிட் ஆகிடுறேன். இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, மறுபடியும் கவுண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணி நான் ஒரு எத்தனை டைம் ட்ரை பண்ணோம், 5 டைம்ஸ் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? நான் 5 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணேன்னு சொல்லியிருக்கேன். 5 டைம்ஸ் வந்து நான் வந்து ஒரு ப்ரௌசரில் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறேன், அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருதான்னு பார்க்குறேன், வரலைன்னா என்ன பண்ணுவோம், நான் வந்து எல்ஸில் போயிடுவேன். கரெக்டுங்களா? வரல அப்படின்னா எல்ஸில் போயிடுவேன். எல்ஸில் போயிட்டு கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். கவுண்ட் இன்க்ரிமெண்ட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த பர்டிகுலர் பட்டனை வந்து கிளிக் பண்ணுவேன். ஓகேங்களா? சப்போஸ் திஸ் இஸ் ஆல்சோ லூப். ஓகேங்களா? சப்போஸ் ஃபர்ஸ்ட் கிளிக்லே, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கிளிக்லே எனக்கு அந்த பர்டிகுலர் பட்டன் வந்துட்டு எனேபிள் ஆயிடுச்சு, டெக்ஸ்ட் வந்து எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா எங்கே போகும், ட்ரூக்குள்ளே போகும். நம்ம ட்ரூக்குள்ளே இங்கேயே வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த லூப் வந்து எனக்கு 5 டைம்ஸ் சுற்ற தேவையில்லை. ஓகேங்களா? அங்கேயே எக்ஸிட் பண்ணிக்கலாம். அப்படி சப்போஸ் வரல அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 5 டைம்ஸ் வந்து நம்ம செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த டெக்ஸ்ட் வரவே இல்லை அப்படின்னா நம்ம ப்ராசஸை எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் டூ வைல் வந்து யூஸ் ஆகும்.